ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் நம்ம வாங்கக்கூடிய கொத்து பரோட்டாவை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அந்த இரும்பு கடாய் சூடானது கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு இனங்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அரை தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினது, வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் வதங்கினதும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் எடுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி வச்சுருங்க. கொஞ்சம் இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இதை அப்படியே கொஞ்சம் ஒரு பரட்டிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பரட்டினதுக்கப்புறம் நான் ஒரு பரோட்டா எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்துடலாம். நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. இது இரும்பு வானலி வச்சு செஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இரும்பு வானலி இல்லைன்னா நீங்கள் தோசை சட்டிலே செஞ்சுக்கலாம், தோசைக்கல்லையே வச்சு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சமாக போட்டு செய்ய வேண்டியிருக்கும் தோசைக்கல்லையே. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கிளறிடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம குருமா சேர்த்துக்கலாம். இந்த புரோட்டாவோட குருமாவே எடுத்து வச்சுருக்கேன், இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி குத்தி விட்டுக்கோங்க. நம்ம தோசை கரண்டிலே வச்சு நல்லா இப்படி குத்தி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம். புரோட்டாவை சின்ன பீசஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப குத்தணும்னு இல்லை. ஓரளவுக்கு கலந்து வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. குருமாவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். இதை ரொம்ப சுத்தமான முறையில் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.